நீங்க எப்பொழுதும் விசேஷித்தவங்க. கர்த்தர் உங்களை விசேஷமா படிச்சிருக்கிறார். விசேஷ ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். ஆனா எப்படி இந்த நரி கன்னிங்கா இந்த எலிபென்ட் இந்த யானையை கூட்டிட்டு போச்சோ, அதே போல பிசாசு என்ன செஞ்சிருக்கிறார், நிறைய பேரை கன்னிங்கா தந்திரமா சூழ்ச்சியா உங்களை அப்படியே எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆனா இன்னைக்கு என் பரிசுத்த ஆவியானவர் உங்களை திரும்ப எழுப்பி, அந்த நரியுடைய வலையில அந்த யானை விழுந்தது அது கதை தான். ஆனா என் ராஜாதி ராஜன் கல்வாரி சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கினார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் வைத்த திட்டனை எந்த கொம்பனாலும் எந்த மனுஷனாலும் எந்த மந்திரவாதியாலும் மாற்ற முடியாது. இவர்கள் தலை சிறந்து தலை நிமிர்ந்து வாழத்தக்கதாக என் தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்குது. எதற்காக தெரியுமா? என் பிள்ளைங்க விசேஷமாக இருக்கணும். They should not be an ordinary person. They should be an extraordinary. நீங்க படிக்கிற பள்ளியில இருக்கலாம், நீங்க படிக்கிற கல்லூரியில இருக்கலாம், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல இருக்கலாம், எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை விசேஷமாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வாறு இந்த ராஜா தன்னுடைய தேசம் முழுவதுக்கும் அவன் கற்றுக் கொடுத்தானோ, தேவனை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று இன்னைக்கு நான் கை கூப்பிட்டு எல்லா பெற்றோர்களிடம், எல்லா சகோதரி, எல்லா தகப்பன்மார்கிட்ட நான் கேட்கறதெல்லாம், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க, நீ ஜெபிச்சியா? இன்னைக்கு நானும் ஒரு தாய் தான், எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்குது. அவங்க படிக்கணும்ன்றதுல நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். படிக்கிற நேரத்துல யார் வந்தாலும் நான் என் கதவை திறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். நான் அதே நேரத்துல என் பிள்ளைங்க ஆண்டவரை தேடினாங்களா, அதே நேரத்துல அவங்க பைபிள் வாசிச்சாங்களா, ஜெபிச்சாங்களா, அவங்களோட நடக்கையை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எல்லா பாஸ்டருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் யாருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் தான். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு காலகட்டத்துல சோதனை வரதான் செய்யும். ஆனா நம்ம அவங்க அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் எவ்வளவுக்குள்ள நம்ம படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவுக்குள்ள நம்ம பிள்ளைங்களுடைய மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே போல பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க பிள்ளைங்களை ஜெபிக்கும்படியாக நீங்க தூண்டணும். இந்த ராஜா பாருங்க, தேசம் முழுவதையும் அவன் கற்பித்த காரியம் அதுல போட்டிருக்குது. அவன் கற்பித்த காரியம் என்னன்னா, நீங்க கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு தேசத்தையே அவன் மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியை நடத்துற நம்மளால நம்ம பிள்ளைங்களை மாற்ற முடியாதா? நிச்சயமா முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் கண்டிப்பா ஃபேமிலி பிரேயர் இருக்கணும், கண்டிப்பா ஃபேமிலி பிரேயர் இருக்கணும். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு லேட்டா வந்தாலும் தயவு செய்து வைஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி பிரேயர் நிச்சயமாக அது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. குடும்பமாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்கும் போது சத்ருவின் ராஜ்யங்கள் எல்லாம் அது அழிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமா ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. இந்த நாட்களில நான் பார்க்கும்போது, நான் பள்ளிக்கு போகும்போது நிறைய பேரை கேட்பேன், இந்துக்கள் எல்லாம் என்ன கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்களே, நான் பேசுறதெல்லாம் நான் வேற மாதிரி பேசி அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு எப்படியாவது என்னுடைய இன்டென்ஷன்லாம் ஆண்டரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நாங்க விரதம் அப்படின்னு வாங்க. எனக்கா பயங்கரமா இருக்கும். ஐயோ, கல்லையும் மண்ணையும் வணங்குற ஜனங்க வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை விரதம், இங்க இருந்து எங்கேயோ இருந்து என்ன செய்யறாங்க, இந்த எண்ணூர்ல ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குதான், எனக்கு தெரியாது, அந்த சாய்பாபா டெம்பிளுக்கு வர்றாங்க. இப்படியெல்லாம் கல்லையும் மண்ணையும் வணங்குற ஜனங்க வைராக்கியமாக குடும்பமாக விரதம் இருந்து மொட்டை அடிச்சு எக்ஸாம் நேரம் கூட பார்க்காம லீவ் எடுத்து திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க, வேளாங்கண்ணிக்கு போய் அவங்க வந்து ஆண்டவரை வழிபடுறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு உபவாச ஜெபம் என்றால், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் என்றால் மற்ற ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஆனா நடுவுல நாட்கள்ல நம்ம எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறோம். ஆண்டவரை தேடணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை தேடும்படியாக நம்ம அவங்களுக்கு நம்ம கற்பிக்கணும். எவ்வளவுக்குள்ள ஆண்டவரை தேடணுமோ. இன்னைக்கு எங்க ஃபேமிலி, ஒருவேளை பழைய விசுவாசிகளுக்கு எனக்கு குச்சி தெரியும், புதுசா இருக்கவங்களுக்கு எனக்கு குச்சி தெரியாது. எங்க ஃபேமிலியில எத்தனை பேர் தெரியுமா? 9 பேர். ஐ எம் தி யங்கஸ்ட் இன் மை ஃபேமிலி. என் கூட பிறந்தவங்க 8 பேர். நான் தான் என் வீட்டுல 9வது கடைசி மகன், நான் தான். ஆனா இன்னைக்கு நாங்க ஒருத்தரும் சிதறுண்டு போகாத அளவுக்கு எங்க வாழ்க்கை சின்னாபின்னம் ஆகாமல் இருப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்றால், என் தகப்பனும் என் தாயும். நான் ஒரு பெரிய ஒரு கத்தோலிக்க மதத்தில இருந்து தான் நாங்கள் வந்தோம். ஆனால் கத்தோலிக்க மதத்திலே இருக்கும் போதே என் தகப்பனும் என் தாயும் தவறாமல் அவர்கள் ஆலயத்துக்கு போவார்கள். கத்தோலிக்க மதத்தில இருக்கும் போது எங்களுடைய ஜெப நேரம் 1 மணி நேரம்.
அந்த 1 மணி நேரத்துல சின்ன சின்ன பிள்ளையா இருப்போம். நாங்க முட்டிக்கால போடலன்னா எங்க அப்பா ஓடியாந்து தலைமையில குட்டுவாரு. இன்னைக்கு உங்க வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் நீங்க முட்டிக்கால் போட்டு வீட்டுல ப்ரேயர் பண்றீங்க? நான் கை தூக்க சொல்லல, ஜஸ்ட் நீங்க சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு எங்க அம்மா அப்பா எங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா, எங்க அப்பா சாகும்போது 71 வயது. ஆனா அந்த 71 வயது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் எங்க அப்பா நெடு முட்டிக்காலில நின்று 1 ஹவர் அவர் முட்டிக்கால. நான் உண்மையா சொல்றேங்க, இந்த பலிப்பீடத்துல இருந்து நான் ஒரு நாளும் என் குடும்பத்தை நான் குறிச்சு சொன்னதே இல்லை, என்னுடைய பேக்ரவுண்டை குறிச்சு நான் சொன்னதே இல்லை. ஆனா இன்னைக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு வைராக்கியமா, இவ்வளவு பேர் இருந்து கர்த்தருக்குள்ள வைராக்கியமா ஆசீர்வாதமா எல்லாரும் இருக்கிறோம்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா எங்களுக்கு வீடு சேர்த்து வைக்கல. ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவங்க பண்ணின ஜெபம்தான் எங்களை பாதுகாத்து கொண்டது. தகப்பன் தாய்மார்கள், நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களுக்கு வருங்காலத்துல சொத்து உண்மைதான், எல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு நாங்க ஒருத்தரும் எங்க ஃபேமிலியில 9 பேர் இருந்தாலும் ஒருத்தரும் நாங்க தலை குனிஞ்சு இல்லை, எல்லாரும் தலை சிறந்து இருக்கிறோம். என்னோட இந்த பழைய விசுவாசிகள் ஜெரோமுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், நாங்க வாழ்ந்த போது எப்படி நாங்கள் ஆண்டருக்காக வைராக்கியமா இருந்தோம்னு சொல்லிட்டு. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம், என் பெற்றோர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் என் தாய்க்கு 74 வயது ஆகிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்க தாய் அந்த நைட் 1ல இருந்து 2:30 மணி வரைக்கும் ஜெபத்தை விடவே மாட்டாங்க. நான் போவேன், நான் நைட்டு சில நேரம் போய் கதவை தட்டுவேன், திறக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க ஜெப நேரம். இன்னைக்கு நாங்க வாழ்ந்திருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்னுடைய தாயும் என் தகப்பனாரும் அன்றைக்கு எங்களை ஜெபத்துல நடத்தினாங்க. ஒரு நாளும் எங்களை டியூஷன் போய் இது வரைக்கும் இவ்வளவு படிச்சிருக்கிறோம், எங்களை ஒரு நாளும் டியூஷனுக்கு அனுப்பினதே இல்லை. அவங்க 2 பேரும் ஜெபிச்சாங்க, எங்களை ஜெபத்துல நடத்தினாங்க. எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிப்பு நல்லா வந்துச்சு. எங்க வீட்டுல ஒருத்தரும் இது வரைக்கும் டியூஷன் போய் படிச்சதே இல்லை. இந்த காலத்துல பிள்ளைங்க பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு டியூஷனு, பிசிக்ஸ்க்கு டியூஷனு, ஹிஸ்டரிக்கு டியூஷனு, கேவலம் எக்கனாமிக்ஸ்க்கு கூட டியூஷன் போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா? பேரண்ட்ஸ் ஆண்டரோடு நீங்க நேரத்தை செலவழிக்கல. உங்க பிள்ளைக்கு ஆண்டரை குறிச்சு அதிகமாக நீங்க கற்பிக்காததுனால உங்க பிள்ளைங்களுக்கு தேவையான ஞானம் குறைவுபட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு, நல்லா ஜெபிங்க, உங்க பிள்ளைங்களை ஜெபத்துல நீங்க நடத்துங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். பெற்றோர்கள் பிள்ளைங்களை என்ன செய்ய போறீங்க? ஜெபிக்க தூண்ட போறீங்க. அவங்க ஜெபிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க தூங்க கூடாது. நீங்களும் நன்றாக ஜெபிக்கிற ஒரு பேரண்ட்ஸா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. இது நிமித்தம் என்ன நடந்ததான் பார்க்கலாம். நாம் இது நிமித்தமாக இவன் இவ்வளவாக வைராக்கியமா இருந்தாலும், நீங்க 15வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வீட்டுல போய் வாசிங்க. இவன் அது மாத்திரம் இல்ல, அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தேசம் முழுவதும் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அவன் கற்பித்து நடத்தினான். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அவன் பலிபீடத்தை கட்டினான். அடுத்ததாக 15வது 16வது வசனத்தை நாம வாசிக்கும் போது தன்னுடைய பாட்டி ஆகிய மாக்கா அவர்கள் ராஜாத்தியா இராதபடிக்கு அவர்களை நீக்கி போட்டான். இதற்கு காரணம் என்னென்றால், அந்த ராஜாத்திக்கு விக்கிரகத்தின் மீது ரொம்ப ஒரு ஐக்கியம், விக்கிரக வெறி உள்ளவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் இழந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? விக்கிரகத்தை வணங்குகிறவர்களோடு ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட அழுதாலும் ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. விக்கிரகத்தோடு ஐக்கியமா இருக்கிறவங்களோட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்ம துண்டிக்கும் போது இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் பல காரியம் இந்த ஆசா ராஜா செய்தான். இது நிமித்தமாய் வந்த ஆசீர்வாதத்தை நாம் வேகமாய் வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. நான் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், நான் சொல்ற நோட்டை மட்டும் நீங்க குறித்து கொள்ளுங்கள், நேரம் தாமதமாகிறதுனால. 5வது வசனத்தை நாம பார்க்கும்போது ராஜ்யம் அமெரிக்காக இருந்தது. அந்த தேசம் முழுவதும் பாருங்களேன், இன்னைக்கு ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன், ஒரே பிரச்சனை. 3 பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒரே பிரச்சனை, சண்டை, சாப்பிட முடியாது. அப்படி ஒரு குழப்பம். ஏன் தெரியுமா? சரியாக ஆண்டரை நம்ம தேடாததுனால, சரியா ஆண்டருக்கு நேரம் கொடுக்காததுனால. இந்த ராஜா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ராஜ்யம் முழுவதும் அமெரிக்கா இருந்தது. 6வது வசனத்துல பார்க்கும்போது அரணான பட்டணங்களை அவன் கட்டினான். ஹalleluya. கட்டின ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில குமிஞ்சு கொண்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்றால், கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. வியாபாரம் ஏன் சரிந்து கொண்டே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் சரிந்து கொண்டே இருக்கிறது? பொருளாதாரம் ஏன் சரிந்து கொண்டே இருக்கிறது? ஏன் வியாதி நாங்க போயிட்டே இருக்கிறோம் சொல்லிட்டு நீங்க பல நேரத்துல கன்ஃபியூஷன் ஆயிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, இந்த ஆசா ராஜா குறித்து நீங்க வீட்டுல போயிட்டு பொறுமையா
நான் சொல்ற 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆண்டரை